பார்க்கலாண்ணா. நல்லா தான் இருக்கு. துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காருங்களா? நல்லா பண்ணியிருக்காரு அப்படி. நல்லா பண்ணியிருக்காரு. அருமையா மாரி செல்வராஜ் படம் பரியரும் பெருமாள் கர்ணன் அந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் டச் பண்ணி தான் வருது. கர்ணன், பரியரும் பெருமாள் ஒவ்வொரு சீனும் அந்த இதில் வரா மாதிரி தான் வருது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கபடியை மையமா வச்சு எடுத்திருக்காரு. ஃபுல்லாகவே கபடி தான் வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த காட்சியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் படம் அந்த நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா அருமையா இருக்கு. மாரி செல்வராஜ் டீம் துருவா துருவி கபடி செமையா விளையாண்டுருக்கு. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? எல்லா வித மக்களுக்கும் பிடிக்கும். அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த இது என்ன சொல்றது, ஜாதி அது ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு. அதையும் மீறி கபடி சரியா கொண்டு வந்து பாட்டில் எப்படி இருக்கு? ராசாஜி பாட்டு தான் மெயின். அதுக்காக இந்த கடைசியாக தான் வருது இந்த பாட்டு. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காருங்களா? எல்லாரும் நல்லா இருக்கு. விக்ரம் அவருடைய லெவலுக்கு நடிச்சிருக்காருங்களா? கபடி சீன் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் மாத்திரம் கொஞ்சம் லேக் ஆகுது எனக்கு. பரியரும் பெருமாள் கர்ணன் அந்த மாதிரி பரியரும் பெருமாள் அது டாப்பு. அதனோட பக்கத்துல எல்லாம் வர முடியாது. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் சூப்பரா இருக்கு. பக்காவா இருக்கு. வயசு நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் படம் பரியரும் பெருமாள் கர்ணன் அந்த மாதிரி அதையும் தாண்டிது. அதையும் தாண்டி துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? திருவிக்ரம் அவரோட உழைப்பு வேற லெவல். செம்ம உழைப்பு. செம்ம ஒர்க் அவுட் பண்ணி பசுபதி நடிச்சிருக்காரு. அவர் எல்லாருமே ஒருத்தரோட கத்த சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. எல்லாமே சூப்பரா ஸ்போர்ட்ஸ் பொறுத்து எடுத்திருக்காங்க. கபடி சீன்லாம் எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. துருவிக்ரம் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் சும்மா சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவரோட ஆக்டிங் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சன் ஆக்டிங்கும் நல்லா வேற லெவல். ஸ்போர்ட்ஸ் மேன் நல்லா சேலம் பிரபஞ்சன் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கோசம் தான் நம்ம படத்துக்கு வந்து அவருக்கோசம் நம்ம மாரி செல்வராஜ் வந்து அவ்வளோதான். மாரி செல்வராஜ் முந்தைய படமான பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. இதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. ஈக்குவாலிட்டி தான் ப்ரோ. அவரை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஈக்குவாலிட்டி தான். அமீர் வேற நடிச்சிருக்காரு. அவர் எப்படின்னா ஆப்போனண்ட் ரெண்டு ஆப்போனண்ட்டுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. எந்த ஒரு ஆப்போனண்ட்டும் அவனை குறைச்சி நம்ம மேலே வரணும் இல்லை, இவனை குறைச்சி மேலே வரணும் இல்லை. ரெண்டு ஒரு ஆப்போனண்ட்டுக்கும் ஈக்குவாலிட்டியாக தான் இருக்காங்க. தீபாவளி வின்னரா இருக்கும். இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். முட்டி மோதி ஜெயிச்சு மேலே வருவாரு. மேலே வருவாங்க. கேஸ்ட் பேஸ்டா தான் பண்ணிருக்காங்க. கேஷ் எல்லாம் ஈக்குவல் தான். ஈக்குவல் தான் ஈக்குவாலிட்டி தான் சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் பேஸ்லாம் இந்த படம் எதுவுமே இல்லை. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே ஈக்குவல் தான் சொல்றாங்க. எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ப. நல்லா தான். படம் எப்படி இருந்ததுங்களா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே. மாரி செல்வராஜ் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? எல்லாமே டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. துருவிக்ரம்னா வேற லெவல். சூப்பரா நடிச்சிருக்காரு. பசுபதி நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங் அவர் தான் ப்ரோ வேற லெவல் நடிச்சிருக்காரு. சூப்பரா கபடி மையமாச்சு நடிச்சிருக்காரு. சீன்லாம் ஓகேவா இருக்குங்களா? எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. ஓகே. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த படம் தீபாவளி வின்னரா இருக்கும் ப்ரோ. வின்னர் தான் ப்ரோ. இந்த படம் தான் வின்னர். நல்லா இருக்கு. ப்ரோ படம் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பைசன்லாம் அப்படியே துருவிக்ரம் அவரோட ஆக்டிங் பிசிக்கு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தாறு மாதிரி பண்ணிட்டாரு. பிசிக்கு வேற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. பசுபதி அவரோட கேரக்டர்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. மாரி செல்வராஜ் வந்து பார்த்தோன்னா அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. பயபுல்லா வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது. கிளைமேக்ஸா ப்ரோ? கிளைமேக்ஸ் வந்து ஃபுல் மோட்டிவேட்டர் தான் ப்ரோ. கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தியேட்டர்ல வந்து பாருங்க. தயவுசெய்து ஓடிடியில மட்டும் பார்க்காதீங்க. அதான் ப்ரோ தாறு மாதிரி பண்ணிட்டாரு. மாரி செல்வராஜோட டைரக்ஷன்லாம் எப்படின்னா தாறு மாறா பண்ணியிருக்கிறாரு. மேக்கிங் வைஸாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த படத்துல எனக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தோம்னா அவரு ஹீரோயினோட சீன் தான். அதுல வந்து பார்த்தோம்னா அந்த அடிக்கிறதா இல்ல இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா அந்த சேத்துக்குள்ள விழுந்துட்டு அது ஒரு சீன் ஒண்ணு இருக்கும் பாருங்க. அதோட அந்த டாப் ஆங்கிள் ஷாட்ல காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அது பார்க்க. முதல்ல வந்து பார்த்தோம்னா படம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா ஒர்த் வாட்சபிள். கண்டிப்பா அந்த படம் வந்து பார்த்தோம்னா தியேட்டர்ல பாருங்க. தயவுசெய்து வந்து ஓடிடியில பார்க்காதீங்க. அதுதான் நான் சொல்றேன். நல்லா இருந்துச்சு. நல்லா குரு ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மாரி செல்வராஜ் முன்னாடி பண்ண பரியர் பெருமாள் கர்ணன் மாதிரி இருக்குங்களா? சிமிலர் டு அதுதான். சிமிலரா இருக்கு. அதோட சூப்பரான படம். நல்லா இருக்கு. தீபாவளி வின்னரா இருக்கும் படம் ப்ரோ. மேபி இன்னும் 2 படத்தை பார்த்தா சொல்ல முடியும். ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க படத்துல? என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு வழின்னு பார்த்து துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.
அருமையா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு. 100% அருமையா இருக்குது படம், சூப்பரா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? சூப்பர். இந்த துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காரு? துருவ விக்ரம் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அனுபமா பரமேஸ்வர் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. பசுபதி அவங்க நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர் எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் படமா இருக்கு. பெஸ்ட் படம் கிளைமேக்ஸ் செம்மையா இருக்கும். பயோபிக் ஒரிஜினலோட பயோபிக் சூப்பரா இருக்கும். ஓகே. படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை வெரி வெரி ப்ரோ. கபடி மாதிரி இந்த மாதிரி கபடி வந்து எப்படி எடுத்துருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் எடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருந்தது. இந்த நேச்சுரல் கபடிக்கும் அப்படியே இருந்தது. அது பிரபஞ்சம்லாம் மாஸ் கடிட்டு அது மாரி செல்வராஜோட முந்தைய படம் பரியரும் பெருமாள் கர்ணன் அந்த அளவுக்கு இருக்கு. அதோட ஏற்றிட்டாரு ப்ரோ, அதோட ஏற்றிட்டாரு. இது முதல்ல துருவிக்ரமுக்கு பெரிய ஒரு கம்பேக். கண்டிப்பாக நல்லா இருக்கு படம், சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. பசுபதி ஆக்டிங் முந்தைய படம் மாதிரி இருக்குங்களா? அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த 4மே மாஸ்டர் பீஸ். இதுவும் சூப்பரா, அது அந்த லிஸ்ட்ல இதுவும் வந்துடும். பசுபதியோட ஆக்டிங் வேற லெவல், மியூசிக் எல்லாமே சூப்பரா. இதெல்லாம் ஃபேவரட் சீன் என்ன? ஃபேவரட் சீன் படம் ஃபுல்லாவே சூப்பரா. படம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா. படம் வேற லெவல்ங்க. மூணே பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, பார்க்கலாம் 2 வாட்டி 3 வாட்டி பார்க்கலாம். சூப்பரா நடிச்சிருந்தா, அது புது டைப்பா நடிச்சது, நல்லா இருந்துச்சு. தெறிக்க விட்டுருக்காரு. துருவிக்ரம் எப்படி பண்ணியிருக்காருன்னா சூப்பரா இருக்குண்ணே. அவர் அப்பா அடுத்து வருவார், அந்த அளவுக்கு இருக்கு. 3 படத்துக்கு வந்தோம். பைசன் வந்து 3 படத்துக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. பைசன் போலான்னு நண்பன் கூப்பிட்டு வந்தான். படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போணுச்சு. கபடி சீன்ஸ் மற்ற அதெல்லாம் நல்லா கூஸ்பம்ஸா இருந்துச்சு. ஆனா படம் பயங்கர ஸ்லோ. இன்டர்வல் அப்ப இது அரசன் ப்ரோமோ போட்டானுங்க, அது மட்டும் நல்லா தரமா இருந்துச்சு ப்ரோ. மற்றபடி எதுவுமே கிடையாது. துருவிக்ரம் அவ்வளோ அவருக்கு இது டைலாக்லாம் அவ்வளோ அதிகம் கிடையாது. ஓடிக்கிட்டே இருக்காரு படத்துல, ஆரம்பிச்சதுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, கடைசி வரைக்கும் ஓடுறாரு. படம் மட்டும் ஓட மாட்டேங்குது. அனுபமாவா நடிச்சிருக்காங்க. அனுபமா கொஞ்சம் மொக்கையா இதான் காமிச்சிருக்காங்க. அவ்வளோ சீன்ஸ் எல்லாம் கொடுக்கல. சூப்பரா இருந்தாங்க, ஆனா சீன்ஸ் அவ்வளவு குடுக்கல. அனுபவம் பாண்டியராஜன் ஃபர்ஸ்டே செத்துருக்கலாம் ப்ரோ. மறுபடியும் தேவையில்ல, வில்லனே இல்ல படத்துல. நிறைய பேர் வடச்சென்னை கேரக்டர் அமீருக்கு அதான் அமீருக்கு அரசன் நல்லா ரோமோ நல்லா இருந்துச்சு. வடச்சென்னை ராஜன் அமீர் கேரக்டர் வந்து படத்துல வந்து இருந்துச்சு. ஆனா ஒரு டைம் சாவறாரு, எதுக்கு வந்தாருன்னே தெரியல. திருப்பி அவரை சாவடிக்கிறாங்க. நடுவுல ஹீரோயின் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஹீரோயின் பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா ஹீரோ ஓடிட்டு இருக்காரு, கடைசி வரைக்கும் ஓடுறாரு. 2 வில்லன் இருந்தாங்க. வில்லன் மாதிரி 2 கேரக்டர் இருந்துச்சு. ரெண்டுமே அதுல யூஸும் இல்ல. 2 பேத்தையும் கொண்டுட்டாங்க. அப்படியே இதாதான் முன்னாடி மாரி செல்வராஜ் பரியரும் பெருமாள் ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. கபடி சீன்ஸ்லாம் நல்லா துருவ விக்ரம் வந்து நல்லாவே பிராக்டிஸ் பண்ணி கபடி நல்லாவே விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு பிளேயர் மாதிரியே விளையாண்டுருக்காரு. உள்ள அப்படி இல்லைன்னு பிரபஞ்சனும் நல்லாவே பிரபஞ்சன் ரோலும் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. ஆனா 2 கேரக்டர், அமீர் கேரக்டரும் அப்புறம் இன்னொரு கந்தசாமி அந்த கேரக்டரும் வந்து லால் அவரோட கேரக்டரும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரா இருந்துச்சு. தவிர அமீர் கேரக்டர் வந்து லேக் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் லேகா இருந்துச்சு. கடைசியில போக போக கொஞ்சம் அந்த கபடி சீன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி அதபடி வந்து பார்க்கலாம். சுமார் ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு கபடிக்கோசரம் ஃபர்ஸ்ட் பரியர் பெருமாள் கர்ணன் மாமன்னன், ஃபர்ஸ்ட் பரியரும் பெருமாள், செகண்ட் வாழை, தேர்ட் வந்து மாமன்னன், அதுக்கப்புறம் வந்து இல்ல மாமன்னன், அடுத்து வந்து நான் கர்ணன் சொல்லுவேன். சும்மா பாருங்க, அந்த லிஸ்ட்ல கடைசி தான் ப்ரோ. எப்படியும் கர்ணனே கடைசி சொல்றான். சும்மா இல்ல பைசன் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்கும். ஏன்னா மாரி செல்வராஜுக்கு இப்படி ஒரு படத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்குது. நம்ம விக்ரமோட பையன் துருவ விக்ரம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. இவர் இல்லைன்னா இந்த படம் ஒன்றுமே இல்லை. அந்த அளவில் இருக்கிற நம்ம மலையாள ஆக்டரு நம்ம பசுபதி இவங்கெல்லாம் வேற லெவலில் நடிச்சுங்க. இவங்கெல்லாம் வந்து அமீர் கேரக்டர் தான் நம்ம வடச்சென்னையில் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு மக்களுக்காக போராடுற ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஏன் வராங்க எதுக்கு வராங்கலாம் கதையில் தெரியவே தெரியாது. ஆனால் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஸ்கோப்லாம் இல்லை. அவங்க தங்கச்சியாக நடிச்சனால கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது, அவ்வளோதான். அக்கா கேரக்டர் தான் அவன் தான். அக்கா கேரக்டர் வந்து நடிச்சனால அது கொஞ்சம்
பரவாயில்ல, கூடவே இருக்கிறாங்க. பசுபதியோட கூடவே இருக்கனால அவங்க கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஒருத்தன் அடிமட்டத்துலேருந்து ஒருத்தன் மேலே வரத வந்து சூப்பராகவே காட்டியிருக்காங்க. நம்ம எம்எஸ் தோனி இது வந்து அன்டோல் ஸ்டோரி வந்து பார்த்துருப்போம். அதை பார்த்த மாதிரியே இருக்குது. எனக்கு லோக்கலாக ஒரு கபடி பிளேயர், அதில் கிரிக்கெட்டு இதில் கபடி, அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமிங்லாம் இந்த தடவை வேற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஸ்க்ரீன் பிளேவே ஸ்டஃப்லாம் இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நம்ம சங்கர்லாம் எடுப்பார்ல, ஃப்ளாஷ்பேக்கு கரண்ட் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அது மாதிரி சூப்பராகவே இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்குது, படம் ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் நிறையா இருக்கும். இதுக்கு யூஏ கொடுக்கறது போல ஏவே கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தம் குடமாக கொண்டு வந்து ஊற்றிக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்தா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஓவராலாக பார்க்கும்போது மாரி செல்வராஜ் வந்து நம்ம பாரஞ்சித் மாதிரி ஆரம்பிச்சிட்டார். இப்போ அதை எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். எல்லாருமே சூப்பராங்க. ஆனால் மெயினாக வந்து பசுபதி, இவங்க துருவ விக்ரம், அதுக்கப்புறமேட்டு அந்த அக்கா கேரக்டர், இவங்களாம் தான் மெயினாகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த மலையாள ஆக்டரும் நம்ம பிடி வாத்தியார் கேரக்டர், அவரு அதுக்கு முன்னால சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். நம்ம அறிவியல சூப்பராக பண்ணியிருப்பார். அதோட ஒரு எக்ஸ்டர்னல் வெர்ஷன், நமக்கு ஒரு வாத்தியார் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாத்தியார், ஒரு முன்னேற்றம். நீ உனக்கு கபடி தான் முக்கியம், அந்த கபடியை ஒழுங்காக பாடுறா, இந்த சண்டையெல்லாம் பார்க்காத, ஜாதியை பார்க்காத அப்படின்னு சொல்கிற ஒரு வாத்தியார். அப்படி ஒரு வாத்தியார் நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அவர் வந்து அந்த ஐ மீன் கபடியில் பைசன் மாதிரி மோதுவார். ஆனால் அவங்கள குலதெய்வமே அதுதான், பைசனாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி ரெண்டுமே கனெக்ட் பண்ணிச்சுக்காங்க. அது படத்தை பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா போன தடவை வந்து நாய், அதுக்கப்புறமேட்டு பன்னியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பைசனையும் ஆடையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதனால் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வாழை பார்த்தோம், வாழை அழுந்துட்டு தான் வெளியே வந்தோம். பட்டு இதில் அழுகுற சீன்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. நமக்கு மோட்டிவேஷன் கூஸ்பம் சீன்ஸ்லாம் அதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம அழுகுற சீன்னா நாம் அடிமட்டத்துலேருந்து மேலே வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம அந்த மாதிரி கேஸ்டில் இருந்துட்டு வெளியே வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கோம். பட் நமக்கு அந்த கஷ்டங்களில் நமக்கு எதுவும் காட்டல. அவங்க ஆனால் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. பைசன் மாரி செல்வராஜோட நெக்ஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம். அவர் தான் படம் ஃபுல்லாகவே இந்த படத்தை விட வேற ஆக்டரை அடிச்சு போட்டுருந்தா கூட இப்போ அடிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. பட் துருவ விக்ரம் இது கரெக்டாக ஆக்டாக இருந்தார். ஆமாம், கரியர் பெஸ்ட். இவர் கம்பேக் மாதிரி கொடுக்கலாம் துருவுக்கு. நல்லாவே இருந்தது. அந்த பீஜம் ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டு தான், நல்லா இருந்தது. பீஜமும் சரி, சாங்ஸும் சரி நல்லாவே இருந்தது. அவங்களும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க இதை வச்சு தான் போயிட்டே இருக்கு கதை. துருவ விக்ரமா அப்புறம் பசுபதி வச்சு தான் எல்லா கதையும் மூவ் ஆகிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். எனக்கு ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப டைமாக இருந்தது. பிடிச்ச சீன் வந்து கீழே இருந்து மேலே இருக்கும், அந்த மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். பசுபதி வந்து நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவார். நானும் இப்படி தான் இருந்தேன், எங்கள் அப்பாவும் இப்படி தான் இருந்தார், என் பையனாச்சும் மேலே வரணுங்காக நிறையா இது பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது கதையோட பார்க்கும்போது நல்லாவே இருந்தது. கபடி சீக்வன்ஸ் நம்ம விஜய் பண்ண மாதிரியே இன்னும் பண்ணியிருக்காரு. அந்த காளமாடை முட்டுற மாதிரி அதுக்கு தான் அந்த பைசன் அந்த இது கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விலங்குகளையும் வச்சு ஒரு குறியீடு மாதிரி சொல்றாங்க. அது வந்து எல்லாராலையும் கனெக்ட் பண்ணி முடியுமா? போன இதில் என்னது கன்சிட் பண்ணார்ல கர்ணன், அது வந்து கழுத இருந்தது, பொதி சுமக்கிற மாதிரி. இது வந்து காளமாடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதி முன்னாடி போதா இல்லையா, அதுதான். ஓவராலாக இது அடக்க விரும்பல. ஏன்னா படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு.